மாதிரி கடைக்கு அனுப்புறது. அண்ணன் எங்க அம்மா பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. தம்பி 2 முழம் 60 ரூபா. என்னென்ன இவ்வளோ விலை சொல்றீங்க? நான் 30 ரூபாய்க்கு 1 முழம் வாங்குவதில்ல. கட்டாது 2 முழம் 60 ரூபா. நோ 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 நோ, 30 ரூபாய்க்கு 1 முழம், 30 ரூபாய்க்கு 1 முழம். அட, அவன் சொல்றது நம்ம சொல்றது கரெக்டா தானே இருக்கு. நம்ம ஏன் பேரம் பேசிட்டு இருக்கோம்? ஓகே தம்பி, உங்க விருப்பப்படியே கொடுக்குறேன். நம்ம வழிக்கு வந்துட்டாரு. நமக்கு 30 ரூபா லாபம். இந்தாங்க தம்பி, உங்களுக்கு ரொம்ப விலையை குறைச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்க சொன்ன விலைக்கு நான் வாங்கிட்டா என் மதிப்பு என்ன ஆகுறது? என்ன ரம்யா இங்க நின்றுட்டு இருக்க? ஒன்னுலத்த பூ வாங்கிட்டு நட்டி அனுப்புனேன், இன்னும் போனவனை காணோம். அவனை ஏமா அனுப்புன? அவன் தான் ஏதாவது ஏடாவுடம் பண்ணிட்டு வருவானே. இந்த பூ ஏண்டா அதை கவர்ல போட்டு கொண்டு வர மாட்டியா? உனக்கு வாங்கிட்டு வரதே பெருசு, இதுல கவர்ல வேற போட்டு கொண்டு வரணுமா? ஏன் கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டுவா? உனக்கு ரொம்ப தாண்டா ஓவரு. பூ எவ்வளோ வாங்கிட்டு வந்த? நான் போய் கடைக்காரன் சொன்ன வழியில வாங்குவேனா? என் அறிவை யூஸ் பண்ணி கடைக்காரன் 60 ரூபா சொன்னதை நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, அவர் 2 முழம் 60 ரூபா சொன்னாரே. ஆனா நான் 30 ரூபாய்க்கு 1 முழம் வாங்கிட்டு வந்திருக்கேனே. எப்படி என் புத்திசாலித்தனம்? ஏன் சுமந்தி, இந்த பக்கம் தள்ளி வா. ஏன் 2 பேரும் ஒட்டிட்டு ஓரமா நிக்கிறீங்க? பரவாயில்ல, நாங்க 2 பேரும் இப்படியே நின்னுக்குறோம். ஆமா, ஸ்மைல் ப்ளீஸ். மீனா, மீனா அக்கா, வீட்ல யாரும் இல்லையா? சொல்லு மதினி, எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நல்ல வேலை, கரெக்டான டயத்துக்கு தான் வந்தேன். வேகமா ஓடி வந்தேன், நீங்க ஊருக்கு இது போயிட்டீங்களோன்னு. என்னடி அம்மா, என் தங்கச்சி மேல உனக்கு புதுசா ஒரு பாசம்? ஊருக்கு கிளம்புற நேரமா வந்திருக்க? மீனா வைங்க, அதை சொல்லுங்க. சொல்லு ராணி. மீனா, என்ன ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமா ராணி, இந்த ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன ராணி சர்ப்ரைஸு? நானும் உங்களோட உங்க ஊருக்கு வரேன். என்ன இந்த திடீர் முடிவு? திடீர் முடிவெல்லாம் இல்லை. நானும் எவ்வளோ நேரம்தான் என் வீட்டுக்கார மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது. வெளியில் போனால் 4 பேரை பார்த்துனோமா பழகணுமான் இருக்குள்ள, அதுதே. ஏம்மா, இந்த ஊரில் உனக்கு பழக யாரும் கிடைக்கலன்னு இங்கேருந்து அங்கே போறியோ? ஏன் மீனா, உன் வீட்டுக்கு வர உரிமை இல்லையா? அப்படிலாம் இல்லை ராணி, நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். ஆனால் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோமே, நீ எப்போ போய் எப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது? நான் உங்களுக்கு முன்னாடியே நேத்தே ரெடி ஆயிட்டனே. இதோ. என்னம்மா, லக்கேஜ் இவ்வளோ பெருசா இருக்கு? 10 நாள் தங்குறதுக்கு இந்த லக்கேஜே கம்மிதான். என் வீட்டுக்காரர் பின்னாடி கொண்டு வந்து தரேன்னு சொன்னாரு. 10 நாளா? The next day. மதனி, மதனி அத்தை, ராணி அத்தை உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. வா லக்ஷ்மி. மீனா, ராணி மதினிய சாப்பிட கூப்பிட வந்தேன். கிட்டு, நீ சாப்பிட்டியாடா? எல்லாம் சாப்பிட்டாச்சு லக்ஷ்மி. இப்பதான் ராணியை சாப்பிட்டு போய் படுத்தாங்க. என்னது, நான் சாப்பிட்டனா? ஏதோ முன்பசிக்கு இத்தினூண்டு நொறுக்கு தீனி மாதிரி சாப்பாடு தந்த, அது சாப்பிட்டதா அர்த்தமா? எத்த, இப்பதானே 2 பிளேட் நிறைய வெஜிடபிள் பிரியாணி ஃபுல் கட்டு கட்டிட்டு, அது செமிக்க மாட்டாம லெமன் ஜூஸை கொடுத்துட்டு அக்கடான்னு தோட்டத்தில் படுத்துருந்தீங்க. பொன்னி, நம்ம செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. மா, நான் சொல்லி காட்டலாமா, ஞாபகப்படுத்துறேன். லட்சுமி, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? சாம்பாரும் அவரைக்காய் பொரியல். ராணி, ஒருத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கனே, ஆடடிச்சோம் கோழியை பிடிச்சோன்னு இல்லாமல் நீ என்னன்னா சாம்பார், இங்கே மீனா என்னன்னா வெஜிடபிள் பிரியாணி. என்ன சமைக்கிறீங்க எல்லாம்? இங்கே மீனா வீட்டு சாப்பாடு வாய்க்கும் பத்தலை, வயிற்றுக்கும் பத்தலை. லக்ஷ்மி, நைட் நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன். நைட்டு சப்பாத்தி கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் பண்ணி வைக்கிறியா?